We have come to the end of this around 8 to 6 months journey, Colorful Expressions 2023. On behalf of Children's Castle, I welcome our chief guest, Dr. Sindhu Muthu, and I welcome everyone for the art exhibition awarding function 2023. Once again, I welcome you all. Thank you. I invite Vahini to introduce the chief guest. Good evening, everyone. We are fortunate to have our chief guest, Dr. Sindhu Muthu, whose expertise and insights will provide valuable learning to us all. She is a radiologist and home baker. She is also a fitness and healthy lifestyle influencer. She has achieved great success in her field and has significantly contributed to the community and society. Welcome you, ma'am. Thank you. Thank you, Vahini. Now I request all the to go and stand near their painting. I will invite Dr. to view your paintings first.
chief guest with a memento on behalf of Desan Academy. Chief guest with a special gift, a portrait herself drawn by our student Mr. Muthuvel. Please give a big round of applause. Can I have Muthuvel please? I request Dr. Devarajan to hand over the gift. So I request our chief guest to address the gathering. Hello. Good evening everybody. So I'm so glad to see you everybody here. எனக்கு வந்து இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. பிகாஸ் திஸ் இஸ் அவுட்டர் சென்னையில். நான் நிஜமாவே சிட்டியில் தான் வந்து இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸுக்கு ட்ராயிங்காக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். பட் ட்ராயிங்க்குன்னு வந்து நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரது ஐ எம் ஸோ கிளாட் டு சி எவ்ரிபடி. ஐ அப்ரிஷியேட் ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் எஃபர்ட். அண்ட் இப்போ நான் எக்ஸிபிஷனில் பார்த்த வரைக்கும் வந்து நான் நிஜமாவே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த கிட்ஸோட டேலண்ட் எல்லாம் பார்த்து. பிகாஸ் நம்ம எல்லாம் சின்ன வயசில் வந்து என்ன மிஞ்சி போனால் கலர் பென்சில், க்ரையான்ஸ் ஆர் ஸ்கெட்ச் பென், ஏதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு வீடு, ஒரு தென்னை மரம். ஸோ அதை தான் எனக்கு தெரிஞ்சு நான் வரைஞ்சிருக்கேன். இன்னுமே அதுதான் என் பசங்களுக்கு நான் வரைவேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் 4th ஸ்டாண்டர்டெல்லாம் நான் ரியலி ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். என்னாலலாம் இப்போயுமே எங்களால் தெரியல எவ்வளோ பேரண்ட்ஸ்க்கு இது இப்போ தெரியல. ஸோ எனக்கு இப்போ இருக்க கிட்ஸோட டேலண்ட்ஸ் பார்க்க ஐம் ரியலி இம்ப்ரெஸ். அண்ட் எனக்கு இன்னொன்று வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சது என்னென்னா, இப்போது கிட்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னா கிட்ஸோட ஃபிசிக்கல் ஹெல்த் தான் வந்து ஆஸ் அ டாக்டரை ஃபிசிக்கல் ஹெல்த்து, அவங்களோட ஃபிசிக் நல்லா இருக்கணும், அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த் ஆக்டிவாக இருக்கணும். இப்போ அதனால் ஸ்போர்ட்ஸில் போடுவோம், இல்லை சைக்கிளிங் போங்க, ஸ்விம்மிங் போங்க, அப்படி தான். அவங்களோட மென்டல் ஹெல்த் பற்றி நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் வி டோன்ட் வரி அபவுட். இப்போது அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க, பெரியவங்கன்னா தான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். பட் ஐவ் சீன் ஸோ மெனி கிட்ஸ் லைக் ஹூ ஆர் அண்டர்கோயிங் ஸ்ட்ரெஸ். பட் அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸுனே தெரியாது, வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை ஏதாவது வெளியில் இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்குள்ளே ஏதாவது சண்டை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாபி ஐ வுட் சே ஃபார் தேர் குட் மென்டல் ஹெல்த். இப்போன்னு இல்லை, அவங்க வளர அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுமோ, மென்டல் ஹெல்த்து அவங்க பெரியவங்களாயும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த்தோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராயிங் வந்து ஒரு பெஸ்ட் ஹாபியாக இருக்கணும். அவங்க ஆர்டிஸ்ட்டாக ஆகணுன்னே அவசியம் இல்லை. இது ஒரு ட்ராயிங் ஒரு ஹாபியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, ஏதாவது ஒரு கவலை வருதுன்னா அந்த ட்ராயிங் மாதிரி ஒரு ஹாபி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நமக்கே எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு கவலைன்னா ஸ்டார்ட் ட்ராயிங், டெஃபினெட்லி உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அதில் போயிடும். ஸோ ரிசர்ச் படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லைக் ட்ராயிங் வென் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் அண்ட் நமக்கு மெயினாக அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் செக்ரீட்டிங். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமே ஒரு ஹாப்பி ஃபீலிங் நமக்கு வந்துடும். திஸ் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஸோ நெவர் ஸ்டாப் திஸ் ஹாபி. இந்த ட்ராயிங்கை மட்டும் பசங்களுக்கு எப்பயுமே விட்டுடாதீங்க. அவங்க எத்தனை வயசு வரைக்கும் கற்றுக்குறாங்களோ let them continue with this. And I'm glad that you have selected Radhika's like Children's Castle. She is the best, one of the best tutor I have seen, especially drawing. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு சைல்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பர்சனலாக ஐ நோ அபவுட் ஹர். அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் ஷீ நோஸ் வெரி வெல். ஸோ இந்த பிளேஸ் நீங்கள் வந்ததுக்கு செலக்ட் பண்ணதுக்கு ஐம் ரியலி கிளாட். So I would wish all the kids to succeed in this field and never miss this hobby, never leave this hobby. Hope you become a very so thank you. Stand here as a proud student to express my heartfelt thanks to all those who have made their event possible. Dear Sindhu auntie, it was really a great time with you. I'm assured that you have also enjoyed a lot at this function. Thank you parents for having encouraged each and every one of us, and thanks to the Almighty for showering His blessings on us. Thank you.
எனக்கு இப்போ கூட நிறைய பேர் அந்த நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேஷ்னா தான் இங்கே இருக்கிறதுல யங்கஸ்ட் பார்ட்டிசிபெண்ட். அந்த ஒரு குட்டி பொண்ணோட மஷ்ரூம் நல்லா இருந்தது. நான் என்னமோ நினச்சேன் அந்த ஐஸ்கிரீமை நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் எனக்கு ஃபீட்பேக் வந்து மஷ்ரூமுக்கு வந்தது, நல்லா பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த எஃபெக்ட் ட்ராயிங் எங்ககிட்ட யாருமே ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரா பண்ணுறதுக்கு. ட்ராயிங்க்கு நான் ஸ்கேலே ட்ராயிங் நல்ல முதல் ஸ்கேலுக்கு தான் விழும். ஸோ ஸ்கேல்ஸ் இல்லாமல் தான் இங்கே பசங்க எல்லாம் ஒவ்வொரு குழந்தையுமே பாலரக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் படத்துக்கு நான் கொஞ்சம் கூட கிட்ட நான் உட்காரவே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் கொடுத்து பார்த்தேன். அந்த டீ கப்பை வந்து அவன் அவ்வளோ அழகாக முடிச்சிட்டான். நான் ஒரு குழந்தையும் பார்த்து சம் டைம் பிருந்தாக்கு வந்து பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுட்டு போயாச்சு. அவள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இழைச்சி தான் அந்த ஒரு டக்கையும் கொண்டு வந்து, அதே மாதிரி அந்த கிருஷ்ணாக்கு அந்த பொண்ணு அவ்வளோ இன்புட்ஸ் போட்டு தான் அவங்க அதை பண்ணாங்க. கேமராவில் வச்சு பார்ப்போம், லென்ஸ் வியூ பார்ப்போம், அதெல்லாம் பண்ணி தான் அந்த பசங்க கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பிருந்தாலாம் கொடுத்தாங்க. சுபிக்ஷனா மை ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டூடெண்ட் வந்து சுபிக்ஷ்னா தான். அது எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வேறு லெவல். அந்த பாப்பா பண்ணது தான் அந்த பென்சில் ஷேடிங்கில், அந்த பென் ட்ராயிங்கில் அந்த சாமி தலையில் போடுறது. அண்ட் அவளோட இன்னொரு படம் அந்த காந்தாரா அந்த மூவியில் வந்து அது பேரு கூட தீயம். ஒரு மாதம் எனக்கு தூக்கம் இல்லை. என்ன படம் கொடுத்தாலும் மேம் எஸ் மேம் ஐ டூ இட் மேம் எதையுமே இல்லை மேம் எனக்கு இது வேணான்னு சொன்னதே இல்லை. அப்புறம் ஒரு 1.5 மாதம் டைம் இருக்கும்போது சுபிக்ஷனா நோ அதர் கோ, யூ ஹாவ் டு டிசைடுன்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். போன சாட்டர்டே வரைக்கும் அந்த அம்மா அந்த படத்தை தீட்டிகிட்டே இருந்தாங்க. அழகு பண்ணி அவங்க அந்த காந்தாராவை முடித்தாங்க. அண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் எனக்கும் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் தக்ஷா. வந்ததுமே மேம் எனக்கு பாம்பு எடுத்து வைங்க மேம், அவ்வளோதான். பாம்பு ஹெட் ஆஃபீஸில் என்ன கேட்குறாங்க, மேம் பேரண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினீங்களா? சார் அந்த பொண்ணு பேரண்ட்டே மிரட்டி வச்சிருக்கு சார், அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த பாம்பை சூஸ் பண்ணோம். அண்ட் அவளோட செகண்ட் பிக்சர் ஒரு 3 லேடிஸ் உட்காந்துட்டு இருக்கிற 3 லேடிஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் இண்டிவிஜுவல் காம்போசிஷன், எதுவும் காப்பீடு ஒர்க் கிடையாது. அவளாவே அதை அந்த 3த்தையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. தீஷ்ணா என்ன கொடுத்தாலும் ஓகே மேம் சரி மேம், அதுதான் தீஷ்ணாவோட எஃபெக்ட். நான் ரொம்ப பயந்தேன். நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது அவங்க அம்மாக்கெலாம் கிடையாது, அவங்க அப்பாவுக்கு தான் நான் தேங்க் பண்ணேன். அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், வரல. ஏன்னா அவர் அப்புறம் கமலேஷோட ஃபாதர், இவங்க 2 பேரும் தான் வந்து அவளை கூட்டிகிட்டு போவாங்க. 1 hour தான் வருவா, இருப்பா, போயிடுவா. நானே எவ்வளோ கேட்டு பார்ப்பேன், இல்லை பரவாயில்ல நாங்கள் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தீஷ்ணாஸ் ஃபாதர். நெக்ஸ்ட் இஸ் தியா. தியா இஸ் ஆல்சோ வெரி அவுட்ஸ்டாண்டிங் சைல்டு. என்ன கொடுத்தாலும் எஸ் மேம். நான் கிட்ட உட்காரவே இல்லை தியாக்கு. ஒரு படத்துக்கு மட்டும் கிட்ட உட்காந்து, அடுத்த படம் ஷி டிட் இட் பை herself. நெக்ஸ்ட் இஸ் கலையரசி வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப பொறுமை, வாயே திறக்க மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பண்ணாங்க. அவங்களோட டக்குக்கு நல்ல அப்ரிசியேஷன், ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே நல்ல அப்ரிசியேஷன் வந்துச்சு. கமலேஷோட போட்டை ப்ரைஸ் பண்ணாத ஆளே கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் கயல் ஐ நீட் அ ஸ்பெஷல் மென்ஷன். கயல் அவங்க அம்மாவோட ஸ்டேட்டஸை நான் பார்க்கும்போது கயல் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஈவெண்ட்டே கிடையாது. அவங்க ஸ்கூலில் என்னென்னமோ வேஷம் போட்டெல்லாம் அவங்க அம்மா ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அண்ட் கயல் ஆல்சோ ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப். அந்த வார்த்தையெல்லாம் வந்து அழகாக, நான் எத்தனை வாட்டி கலர் அடிமான்னு சொன்னாலும் அவன் அடிச்சுட்டே இருந்தா. அது 2 வாட்டி பண்ணான். ஃபஸ்ட்டு டைம் மிஸ்டேக் வந்தது, செகண்ட் டைம் சொன்னதுக்கப்புறம் ஷீ டிட் இட் அண்ட் தட் வாஸ் அ வெரி அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். கிருத்திகா ஸ்பெஷல் மென்ஷன். கிருத்திகா யாருன்னா அந்த ராஜஸ்தான் மேலே ஒரு ஜிப்சி லேடி திரும்பிட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிப்சி லேடியை அவங்க வந்து ப்ரஷ்லேயே பண்ணாங்க. அந்த லேஸு டிசைன் எல்லாம் ஆர்டினரி ஒர்க். என்னை கேட்டது, மேம் இவங்க என்ன காலேஜ் படிக்கிற பசங்களா? அவள் இப்போ தான் 11th படிக்கிறா. ஆனால் ஹெட் ஆஃபீஸில் என்ன எல்லாரும் கேட்டது, அந்த பாப்பா காலேஜ் படிக்குதான்னு கேட்டாங்க. அந்த அளவு நுணுக்கமான ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. சாட்டர்டே ஸ்கூல்லேருந்து நேராக இங்கே வந்துடும். 5:30 மணிக்கு எனக்கே கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து உட்காந்து பண்ணுவாங்க. சண்டே வருவாங்க, 3 hours. அண்ட் அதோட எஃபெக்ட் வந்து அவங்க ஒர்க்கில் தெரியுது. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் மிருதுனி தான் நான் சொன்ன நேமத்துலேருந்து. அவளுக்கு வந்து ஆப்பிள் நானே வந்து ஆனஸ்ட்டாக கொஞ்சம் யோசிச்சேன். ரொம்ப அது ப்ராக்டிஸ் இல்லை, ஆனால் அவள் ஆப்பிள் ரொம்ப நல்லா பண்ணாள். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கணேஷாவை கொடுத்தோம். கணபதியில் அவளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. எல்லோரும் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு மாதிரி குறை ஒரு பிக்மெண்ட் வரும். போஸ்டர் கலர் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது செகண்ட் டைம் அவங்க பண்ணுவோம். அண்ட் செகண்ட் டைம் the result was extraordinary and hats off to you.
வச்சு வரையிற அந்த லவ் பேர்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிங்க அந்த லவ் பேர்ட்ஸ். And next I have Nishant. Nishant has to be mentioned specially. Nishantோட எழுத்து நான் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சேன், blending பண்ணுவானா என்னன்னு. அம்மா செம்மையா blending பண்ணாரு. நான் வந்து அவனோட இதை நான் ஹெல்ப்மே பண்ணல. அடுத்த அந்த கார்ல ஐ ஹெல்ப் him a little. ஆனா அந்த பெரிய சேலஞ்சிங்கா எடுத்து ரொம்ப அழகா பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ பொறுமையா நின்று அவன் கவனிச்சான். இனிமே அவன் பண்ற எந்த ஒர்க்கையும் நான் கை வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது, அந்த அளவுக்கு அவன் வந்து கவனிச்சான். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு மென்ஷன் பிரணவி. பிரணவியை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது பெரிய சாதனை. அவங்க அம்மா அப்பா எனக்கு ஸ்பெஷல் அவார்டு இல்லைன்னா ஏதாச்சும் அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த செடியை பண்ண வச்சு அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து அந்த கேர்ளை பண்ண ஆரம்பித்தோம். She did really well in that girl. எனக்கே ஆச்சரியம், நம்ம பிரணவியா இப்படி பொறுமையாக உட்காந்து பண்ணுறாங்கிற மாதிரி she did a really good job. நெக்ஸ்ட் இஸ் புவிஸ்ரீ. புவிஸ்ரீ தான் எங்களுக்கு ரீசெண்டாக வந்த ஒரு சம்மர் கேம்பில் வந்தாங்க. அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் போய் சொல்லி கொடுத்தோம், டப்புன்னு புரிஞ்சுட்டு அழகாக பண்ணா. She also did an extraordinary work. I think புவிஸ்ரீ's mother is here. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய டவுட்ஸ். அந்த டவுட்ஸ் எல்லாம் அன்றைக்குமே இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். Because we showed it in our work map. Next is Ritika Lakshmi. Ritika Lakshmi is a very silent and outspoken girl. நான் இது கொடுத்தாலும் எஸ் மேம் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அவ்வளோதான். நான் கொடுத்த வரைக்கும் அழகாக அவங்க பண்ணி முடிச்சாங்க. அவங்களோட வாட்டர் மெலன் வந்து நல்ல ஒரு பேர் வாங்கிச்சு. அன்னைக்கு இனாக்ரேஷனில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த ஷேடிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் எனக்கு வந்து ஃபீட்பேக்கே உங்ககிட்ட சொல்லணும், அதுதான் மெயின். ரித்தீஷ் வந்து அந்த ஜீப்ரா மாதிரி பண்ணியிருந்தாரு இல்லைங்களா பிரான்ச்சஸ்ஸு. அதுக்கு அந்த பையன் ஒரு மாதம் ப்ரஷ்ஷும் கையுமா சொல்லிட்டு வெறும் ப்ரஷ்ஷு தான். அந்த ப்ரஷ்ஷில் லைன்ஸ் தான் நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம். லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதுக்கு வந்து செம ஹார்ட் ஒர்க் ரித்தீஷ் அந்த படத்துக்கு பண்ணது. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதோட எஃபெக்ட் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டதோட எஃபெக்ட் அவரோட செகண்ட் பென்சில் ஷேடிங் அவர் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாரு. அந்த பென்சில் ஷேடிங் அந்த நீங்கள் ஒரு சைடு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும்.
எக்ஸிபிஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த கதகளி அவன் அழகாக பண்ணி முடிச்சான். 2 வாட்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணான், ரஃப்லோட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணான். அதே மாதிரி அந்த பூனையும் நான் வந்து ஒரு சேலஞ்சிங் பிக்சராக தான் கொடுத்தேன். ஷீ ரியலி கம்ப்ளீட்டட் இட் வெரி வெல். நெக்ஸ்ட் இஸ் வானிஷ் என்னன்னா எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நாங்கள் 2020 ஒரு எக்ஸிபிஷன் பிளான் பண்ணோம். அதில் நேம் கொடுத்த குழந்தை. அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட்னால பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் வராமல் திரும்ப வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு அவரோட என்ன சொல்கிறது, பென்சில் ஹேண்ட்லிங், கலர் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரஷ் ஹேண்ட்லிங் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. என்ன பிக்சர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அவங்க ஆயில் பேஸ்ட் ஒர்க்ஸும் நல்லா பண்ணுறாங்க, போஸ்டர் கலர் ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் வினோதினி. வினோதினி இஸ் த சைல்ட் who did that கலர்ஃபுல் லேடி அண்ட் அந்த ஸ்கல்ப்சரை வந்து பண்ணது. அவள் அதுதான் ஃபர்ஸ்ட் அவள் பண்ணுற அக்ரிலிக் பிக்சரிங். அந்த அக்ரிலிக் பிக்சரில் நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அந்த டெக்னிக்ஸ் அழகாக ஃபாலோ பண்ணி அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்கல்ப்சர் ஐ நீட் டு மென்ஷன், நான் அந்த அவுட்புட்டை நான் எதிர்பார்க்கல, பட் ஷி ஹஸ் given a very good output. லாஸ்ட் இஸ் யோகேஷ். வெரி யோகேஷ் இருக்கானா, இங்கே ஒழிச்சிட்டு இருக்கானா? ஓகே, யோகேஷ் வந்து அந்த டாகை நான் கையே வைக்கல, நான் கிட்டேயே போல, நான் கொடுத்து தம்பி இந்த ஏரியாவை கலர் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த போய் ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு வரணும். அந்த ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டும் கரெக்டாக எந்தெந்த கலர்ஸ் எங்கெங்க வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த கார் பிக்சர் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். கார்